ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு நான் 2 சில்க் த்ரெட் எடுத்து எண்ணாட் போட்டு எடுத்திருக்கேன். லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 90 டிகிரியில் வந்து ஒரு சின்ன சின்ன லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்போவுமே லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா லாங்காக வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். கீழே இருக்கிற த்ரெட்டையும் ஆல்ரெடி இருக்கிற த்ரெட்டையும் சேர்த்து இழுக்கும்போது நமக்கு கீழே ஒரு நாட் விழுது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறமா கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்புறம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அப்படியே அந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து இழுக்கும்போது கீழே நமக்கு ஒரு நாட் விழும். அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த இடத்துல எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே போட மாட்டோம். அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு 2 த்ரெட்டையும் சேர்த்து இழுக்கும்போது நமக்கு ஒரு நாட் விழும். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம வந்து லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி 2த்தையும் சேர்த்து நம்ம ஒரு த்ரெட்டை இழுக்கும்போது கீழே ஒரு நாட் விழும். அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பா மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே போடல. அப்படியே மேலே கொண்டு போய்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அப்படியே அது மேலே இருக்கிற த்ரெட்டையும் கீழேருந்து எடுக்கிற த்ரெட்டையும் சேர்த்தா போல் நம்ம இழுக்கும்போது கீழே வந்து ஒரு லாக் விழும். லாங்காக செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு மேலே ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அந்த 2 த்ரெட்டையும் சேர்ந்தா போல் நான் கீழே இழுக்கிறேன். இழுக்கும்போது நமக்கு ஒரு நாட் விழும். அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே போகணும். இப்போ வந்து நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.